இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம்: இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. Today's Bible verse: Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. 2 Corinthians chapter 5 verse 17. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மந்தமாகவோ வியாதிப்பட்டவர்களாகவோ இருக்க தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வாழ்ந்த போது பிதாவோடு அனுதினமும் தொடர்பு வைத்திருந்தபடியால் பரலோக மகிமையை பெற்றார். அதேபோல் நாமும் கிறிஸ்துவோடு அனுதினமும் தொடர்பு வைத்திருந்தால் பரலோக மகிமையை பெறலாம். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்வில் கிறிஸ்துவோடு வளர வேண்டும் என்றால் ஜெபம் அவசியம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். வாசித்த தேவ வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். தேவனை போற்றி பாட வேண்டும். ஆலய கூடுகையில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். ஊழியத்தில் பங்கு கொள்ள வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். பிறருக்கு உதவ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அவருடைய சாயலை பெற ஆண்டவர் இன்று உங்களை அழைக்கிறார். அவருக்குள் நீங்கள் வளர உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஆயத்தமா? ஆமேன்.